கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறைவனுடைய அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இதற்காக ஆண்டவருக்கும் அன்னை கன்னிமரியாளுக்கும் நமது நன்றியை தெரிவித்து, தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நம்மை நம்பிக்கையுள்ளவர்களாகவும் பொறுப்பு மிக்கவர்களாகவும் வழிநடத்த ஜெபித்து இந்த மறையுரையை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மறையுரையை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். நற்செய்தி பின்னணி, சீடர்களிடம் எதிர்பார்க்கப்படும் நம்பிக்கை, அதைத்தான் ஆண்டவர் விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். 3வது பகுதி சீடர்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற பொறுப்பு, அதைத்தான் 2 உவமைகள் வழியாக, 2 வீட்டு காப்பாளர்கள் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இதனுடைய பின்னணி வழக்கம் போல இயேசு எருசலேமை நோக்கிய பயணத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் சொல்லித் தருகிறார். இதன் முதல் பகுதி இன்றைய முதல் 2 வசனங்களிலே முடிக்கப்படுகிறது. அதாவது பணம், அதை கையாளும் விதம், அதில் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி இறுதியிலே இன்றைய வாசகத்தின் நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதி தர்மம் செய்யுங்கள், இடையை வரிந்து கட்டிக்கொண்டு செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார். இது முதல் பகுதி நற்செய்தி பின்னணி. நாம் இப்பொழுது 2வது பகுதிக்கு செல்கிறோம். சீடர்களிடம் எதிர்பார்க்கப்படும் நம்பிக்கை. அதாவது இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். விழிப்பாயிருங்கள் என்றால் என்ன? விழிப்பாயிருத்தல் என்பது எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்பது. எதற்கெல்லாம் நாம் தயாராக இருக்க வேண்டும்? அதுதான் வாழ்க்கை சூத்திரம். நாளைய நடப்புகள், நம்மை சுற்றி என்ன நடக்கின்றன என்பதை அறியக்கூடிய ஞானம், உண்மை, உறவு நிலைகள், இவற்றிற்கு விழிப்பாயிருந்து நல்லதை நல்லதாகவும் அல்லாததை அல்லாததாகவும், தீமைக்கும் அநீதிக்கும் பொய்மைக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை, வேறுபாடுகளை அறிந்து நம்மை இவற்றுக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்வதே விழிப்பாய் இருத்தல். நன்மை எது தீமை எது என்பது எனக்கு புரிகிறது. தீமைக்கு அடிமையாகாமல் நன்மையை தேடிக்கொள்வது தான் விழிப்பாய் இருப்பது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இது வாழ்க்கை சூழலை, இடியப்ப சிக்கலை போல இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதாவது இறைவன் தனது சீடர்களை, இயேசு கிறிஸ்து சீடர்கள் வழியாக நம்மையும் சீடர்களையும் நம்புகிறார் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஐ ட்ரஸ்ட் யூ, உன்னிடம் இந்த பொறுப்பை கொடுக்கிறேன், உன்னிடமிருந்து இந்த நம்பிக்கையை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதைத்தான் நீண்ட 2வது வாசகம் நமக்கு தெளிவாக ஆபிரகாமின் மூலம் தெரியப்படுத்தியது. அவரை போல நாமும் விழிப்பாய் இருக்க வேண்டும். எந்த சூழல் வந்தாலும் இந்த சூழல், இந்த நடப்பு, இது இறைவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு, இது எனக்கும் உலகிற்கும் உள்ள ஒரு உண்மையான நடப்பு என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ, அவரது திட்டம், செயல் திட்டம் என்னவோ அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய விழிப்பாய் இருங்கள் என்று இன்று உங்களுக்கும் எனக்கும் இல்லறம், துறவரம், தனியறத்திற்கு இறைவன் சொல்லுகின்ற ஒன்று. நாம் விழிப்பாய் இருக்க ஆசைப்படுகிறோம், ஆனால் ஏமாந்து போகிறோம். ஏனென்றால் நம்மை ஏமாற்றுபவைகள் எப்பொழுதும் கவர்ச்சியாகவே இருக்கின்றன. ஒரு உதாரணத்திற்காக நான் விவிலியத்திலிருந்தே உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம், அதிலே ஆரம்பத்திலிருந்து சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு. யாக்கோபு கொலை செய்யப்படுதல், பேதுரு சிறைப்படுத்தப்படுதல். ஆகவே 12வது அதிகாரம் 1லிருந்து 3 வரை உள்ள வசனங்களை படிக்கிறேன். அதனுடைய பின்னணி, ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதர்களுக்கு மகிழ்ச்சி அடைத்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். ஆகவே இது நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் யாக்கோபை கொன்றான். அடுத்த தலைவராக இருக்கின்ற பேதுரு சிறையிலே இருக்கிறார்.
என்ன செய்கிறார்கள் மக்கள்? 5வது வசனம், பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் வேண்டியது. இதுதான் அவர்கள் விழிப்பாய் இருந்திருக்கிறார்கள். சூழல் இதுதான். நம்முடைய தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறோம் என்று. ஆண்டவருடைய அருளால் இந்த திட்டத்தை முறியடித்து பேதுருவை விடுதலை செய்கிறார். வானதூதர் வழியாக பேதுரு வெளியே வருகிறார். மீண்டும் 12 அது வசனத்தை படிக்கிறார். அவர் யாரு? பேதுரு. யாவற்றையும் புரிந்து கொண்டவராய் மார்க் எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டிற்கு போனார். வானதூதர் அவருக்கு உதவி செய்ய 7 கதவுகளை தாண்டி வெளியே வந்து மார்க் என்றவருடைய வீட்டிற்கு போனார். அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். எதற்காக வேண்டினார்கள்? அவர் வெளிவர வேண்டும், திரு அவை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார்கள். அவர் வெளிக்கதவை தட்டிய போது, அந்த வீட்டில் போய் கதவை தட்டிய போது ரோதி என்னும் பெயருடைய பணிப்பெண் தட்டியது யார் என பார்க்க வந்தார். அது பேதுருவின் குரல் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியால் வாயிலை திறக்காமல் உள்ளே ஓடி பேதுரு வாயில் அருகே நிற்கிறார் என்று அறிவித்தார். வெளியே வந்துட்டார்னு போய் அந்த பொண்ணு சொல்லுது. பொண்ணுக்கு புரியுது, ரோஹி என்ற அந்த பெண் பேதுருடைய குரலை கேட்டு ஆனந்தத்தால் உள்ளே ஓடி பேதுரு வெளியே வந்து விட்டார், நாம் எதற்காக ஜெபித்தோமோ அது நடந்து விட்டது என்று ஓடி போய் சொல்லுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். இதுதான் விழிப்பாய் இருக்கிறோமா இல்லை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி, உனக்கு பித்து பிடித்து விட்டதா, நீ நான் பைத்தியக்காரியா என்று கேட்டார்கள். ஆனால் அவர் அது உண்மையே என்று வலியுறுத்தி கூறினார். அந்த பொண்ணு உடலை திரும்ப சொல்லுது, அவர் பேதுரு தான் என்று. நீ நான் பைத்தியக்காரியா, நாங்கள் உடலை, அது திரும்ப சொல்லுகிறது. அதற்கு அவர்கள், அது அவருடைய வானதூதராய் இருக்கலாம் என்றார்கள். ஒரு படி ஒத்துக்கிறாங்க, வானதூதராக இருக்கும். பேதுரு விடாமல் தட்டி கொண்டே இருந்தார். கதவை திறந்தபோது அவர்கள் அவரை கண்டு மலைத்து போனார்கள். இப்படித்தான் நாம் ஏமாந்து போகிறோம். அவர்கள் ஜெபித்தது பேதுரு வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்கள் அழுது மன்றாடியது இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்பதுதான். ஆனால் ஏமாந்து போனார்கள். இப்படித்தான் நாமும் விழிப்பாய் இருப்பதாக நினைத்து கொண்டு, குடும்பமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் நாம் விழிப்பாக இருப்பதைப் போல இருந்து ஏமாந்து போகிறோம். ஆகவே இந்த வாழ்க்கை சூழலைத்தான் ஆண்டவர் செய்கிறார். நாம் எப்படி இப்பொழுது ஏமாந்து போகிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். 1-2 மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொய்யை திரும்ப சொல்லுவதால் உண்மை என்று பேசக்கூடியவர்கள் நாட்டிலே உண்டு. திரும்ப சொல்லுவாங்க. பொய்யை திரும்ப சொல்லுவதால் அது உண்மை ஆகாது. புரிந்து கொள்ள வேண்டிய, நாட்டு நடப்பை உள்வாங்கி செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. அதான் விழிப்பு, அதான் விழிப்புணர்வு. நமக்கு சொல்லப்படுகின்ற சீரியல்கள், சினிமாக்கள், இதில் ஏமாந்து போகிறோம். கவர்ச்சி தலைவர்களை பார்த்து ஏமாறுகிறோம், கவர்ச்சியை காட்டினால் ஏமாறுகிறோம், கவர்ச்சி பேச்சில் ஏமாந்து போகிறோம். எது என்று உண்மை என்று கண்டுபிடிக்க தடுமாறி போகிறோம். விழிப்பாய் இருப்பதாக நினைக்கிறோம், ஆனால் ஏமாந்து போகிறோம். நம்ம ஏமாற்றும் காரணிகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆகவே விழிப்பாய் இருப்பது என்பது ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்பது. தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகம் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் புனித பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு இவ்வாறு சொல்லுகிறார். 4:16, உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்கிறார். ஏமாந்து போகாதே, கவர்ச்சிகளை கண்டு ஓடிவிடாதே. பேசுபவர்கள் எது வேண்டுமானால் திரும்ப சொல்லி பொய்யை சொல்லி உண்மை என்பார்கள் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இது 2வது பகுதி. இப்பொழுது 3வது பகுதிக்கு வருகிறோம். 2 பொறுப்பாளர்களை வைத்து சீடர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற பொறுப்பு. ஆண்டவர் நம்மை நம்புகிறார், நாம் அவரை நம்பி செயல்படுகிறோம் என்பது 2வது பகுதி. 3வது பகுதி, இப்பொழுது அவர் செய்தால், வேதனைகள் எல்லாம் புரிந்து கொண்டால் நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார். 2 வீட்டு மேற்பார்வையாளர்களுடைய அந்த ஓமையை சொல்லி நமக்கு சொன்னார். சொல்லாமலேயே நீங்கள் படித்த பொழுது புரிந்திருப்பீர்கள். ஆகவே என்ன கைமாறு கிடைக்கும், நான் எப்படி வாழ முடியும், எனக்கு என்ன நேரும் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், சிறு மந்தையே அஞ்சாதே, நீ
ஆண்டவர் சொல்வதைப்படி நட என்று சொல்லுகிறார். ஆகவே என்ன கிடைக்கும்? இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு சான்று பகரும்போது ஆண்டவருடைய அருள் ஆசீர் நமக்கு கிடைக்கும். ஜாதியம், பாகுபாடு, வேற்றுமைப்படுத்துவது இவைகளை களைந்து வாழுகின்ற பொழுது ஒரே குடும்பம், ஒரே மனத்தோராய் வாழ்ந்தார்கள் என்ற அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நாளை நம்முடையதன்று, செய்வதை இன்றே திருந்தச் செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் நாம் நீதிமொழிகள் புத்தகம் 27வது அதிகாரம் 1வது வசனத்திலே படிக்கிறோம். நாளை நாளை நம்ம தள்ளிக்கிட்டே போவோம். நாளைக்கு பண்ணுறேன், நாளைக்கு மன்னிக்கிறேன், நாளைக்கு பேசுகிறேன் என்று. அப்பொழுது அவர் என்ன அழகாக சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தைகள் இல்லை, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன், விவிலியத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். நீதிமொழிகள் 27:1. இன்று நடக்கப் போகிறதே தெரியாது. இன்றைக்கி என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. இன்னும் 10 மணிக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, 12 மணிக்கு என்ன நடக்கும் தெரியாது. நாளை நடக்கப் போவதை அறிந்தவனாய் பெருமையாக பேசாதே, தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நவ் ஆர் நெவர், இன்று அன்று அல்லது என்றுமே இல்லை. பி பிரசன்ட். இதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். நாளை நம்முடையதன்று, செய்வதை இன்றே திருந்தச் செய்வோம் என்ற மனநிலையை வாழ வேண்டும். அடுத்ததாக, மூன்றாவதாக, பலனை எதிர்பார்க்காது பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பலனை எதிர்பார்க்காது, பயனை எதிர்பார்க்காது பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இறைவனை எதிர்பார்த்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மால் வாழ முடியுமா, முடியாதா? முடியும் என்பதற்காக ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிக்கிறேன். புனித பவுலடியார் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 3-4 வரை உள்ளதை படித்து முடிக்கிறேன். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் ஒருவர் மற்றொருவரை வெறுத்தோம். இதெல்லாம் விழிப்பில்லாதவர்களாக அல்லது விழிப்பு இருந்தும் வாழ முடியாமல் தடுமாறிய சூழல்கள். அதற்கு பிறகு இப்போ என்ன சொல்லுகிறார்? நம் மீட்பராம் கடவுளின் நன்மையையும் மனிதநேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். இதுதான் நம்முடைய கடவுள். ஆகவே அந்த கடவுளை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோம். இல்லறம், துறவரம், எந்த அறமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். இந்த ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்க்கையில் கவர்ச்சிகளை கண்டு திரும்ப திரும்ப சொல்வதால் அது உண்மை என்று நம்பி ஏமாந்து ஓடி ஒளிந்து விடாம் அவைகளெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இறைவன் என்ன சொல்லுகிறார்? பி பிரசன்ட், நவ் ஆர் நெவர் என்ற பாணிக்குள் நம் குடும்ப உறவுகளை, உண்மையை, நாட்டு நடப்புகளை கண்டுபிடித்து நாட்டு நடப்புகளோடு இணைந்து எது எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த ஞானத்தை பெற இறைவன் விழிப்பாயிருக்க சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான நாட்கள். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இருக்காது. ஆகவே ஒரே ஒரு முறை, கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும், என் குடும்பத்தில் உள்ள உண்மையான உறவுகளை புரிந்து வாழக்கூடிய நல்ல வாழ்வாக இருக்க தொடர்ந்து வாழ்ந்த அன்னையிடம் ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.